Hi viewers, welcome to Tamil Motor Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, இது வண்டி SU500 W11 மாடல். இந்த வண்டிக்கு வந்து ஜெனரல் சர்வீஸ் பண்ணிருக்கு. 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 70,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ஜெனரல் சர்வீஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் ஆயில் ரீசெட் எப்படி பண்றது? ஆயில் ரீசெட் பண்ற இது எங்க காட்டுனா, இதுதான் சென்டர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே. இது பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ல தான் இந்த ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து டிஸ்பிளே வந்து காட்டுறது. அது கூட வந்து இந்த சர்வீஸும் காட்டும். இது எப்படி பார்க்கலாம்? பேக் போயிடுறேன். பேக் போயிட்டு இது எப்படி திருப்பி செக் பண்றது? யூஸ்வலா இக்னிஷன் கீ ஆன் பண்ணா சர்வீஸ் டியூன் காட்டும். அதை தவிர இன்ஃபோ இந்த பட்டன் இருக்குதுங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கீழே பாருங்க, இதை பாருங்க, பாட்டம்ல இருக்கு பாருங்க, சர்வீஸ் இன்ஃபோ இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா சர்வீஸ் டியூ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல காட்டும். இது ஜென்ரலா வரும். இந்த வண்டிக்கு எவ்ரி 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் டியூன்றது காட்டும். இது எப்படி ரீசெட் பண்ணலாம்? மேனுவலா ஒன்று பண்ணலாம். மேனுவலா பண்றது ஒன்று ஆப்ஷன். மேனுவலா எப்படி பண்ணனா, அது ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை ஆன் பண்ணி பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டு இன்னொரு பட்டன் இருக்கு பாருங்க. இன்னொரு பட்டன் எந்த பட்டனா, இந்த பட்டன் கை அமுக்குறேன் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் பட்டன் அது எங்க வரும்னா ஆர்பி மீட்டருக்கு பேக் சைட். ஆர்பி மீட்டருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேக் சைட்ல ட்ரையாங்கிளா இருக்கும். அந்த பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் கண்டினியூா பிரஸ் பண்ணணும். அது எப்படின்னு பண்றேன்னு காட்டுறேன். இப்போ இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிடுறேன். இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டு அந்த பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, ஆர்பி மீட்டருக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சிக்குங்க. அழுத்தி பிடிச்சிக்கிட்டு உடனே இக்னிஷன் கீ ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி 5 செகண்ட்ஸ் 3 to 5 செகண்ட்ஸ் பிடிங்க. பிடிச்சிட்டு எடுத்துட்டீங்கன்னா சர்வீஸ் ரிமைண்டர் ரீசெட் ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இக்னிஷன் கீ ஆன் பண்ணுங்க. அவ்வளவுதான். செக் பண்ணி பாக்குறதுக்காக தான் இது, வேற ஒண்ணுமே இல்ல. அது ப்ரொசீஜர் கிடையாது. பட் நீ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுனா திருப்பி அதே இன்ஃபோல போயிட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணிருக்கேன். இன்ஃபோல போய் சர்வீஸ் இன்ஃபோ அது இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா நோ சர்வீஸ் டியூ, அதாவது சர்வீஸ் ரிமைண்டர் ரீசெட் ஆயிடுச்சு. இது மேனுவல் மெத்தட். மேனுவல் மெத்தட் எப்படி? ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அந்த பின்னாடி இருக்க ஆர்பி மீட்டருக்கு அந்த ட்ரையாங்கிள் பட்டனையும் பிரஸ் பண்ணணும். 5 செகண்ட்ஸ் கண்டினியூா பிரஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ரீசெட் ஆயிடும். இது ஒரு மெத்தட். இதை தவிர இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஸ்கேன் போட்டு பண்ணலாம். லான்ச் ஸ்கேனர் இருக்கு. லான்ச் ஸ்கேனர்ல எப்படி பண்றது? லான்ச் ஸ்கேனர்ல பண்றது எப்படின்னு காட்டுறேன் இருங்க. லான்ச் ஸ்கேனர் கனெக்ட் பண்ணிட்டேன். லான்ச் ஸ்கேனர்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து சர்வீஸ் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ல பண்ணலாம், இன்னொன்று இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பண்ணலாம். கனெக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஏசியாக்குள்ள போனீங்கன்னா மஹேந்திரா இந்தியான்னு இருக்கும். மஹேந்திரா இந்தியா கிளிக் பண்ணீங்கன்னா லோட் ஆயிட்டு இருக்கு. இதுல பாருங்க, இந்த வெஹிக்கிள் செலக்ட், இமோபிளைசர், ஓல்டு, இதுல சர்வீஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல போயினீங்கன்னா ஆயில் மெயின்டெனன்ஸ் செட் ரீசெட் அப்படி அதை கிளிக் பண்ணுங்க. அதுல மாடல் இருக்கு SU500. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் சர்வீஸ் டன் 8. நம்ம ஆல்ரெடி மேனுவல்ல பண்ணிட்டதுனால பண்ணியாச்சு. இப்ப திருப்பி ஓகே கொடுத்தீங்கன்னா பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்ப நம்பர் ஆஃப் சர்வீஸ் டன்னா 8 பண்ணியாச்சு, ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்ப பண்ணக்கூடாது. இப்ப கிலோமீட்டர் என்ன காட்டுது பாருங்க, 79,500 கீழே இருக்கா அப்படின்னு கேக்குது. நம்ம வண்டி வந்து 69 தான் ஓடி இருக்கு. சரிங்களா? ஏன்னா நம்ம மேனுவலா பண்ணிட்டோம். இது ஒரு ஆப்ஷன். இது தவிர இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, அப்படியே பேக்ல வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குள்ள போனீங்கன்னாலும் அதுலயே வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷன்லயும் பண்ணலாம். இதுல வேணா பண்ணிக்கலாம். நம்ம இதுதான் பண்ணணும் கிடையாது. ஆனா இப்ப பண்ணாதீங்க, ஏன்னா மேனுவல் நான் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி பண்றதுன்னு தான் காட்டுறேன் இந்த ஸ்கேன்ல, எப்படி ஆப்ஷன் பண்ணலான்ட்டு. இப்போ நீங்க ஓகே கொடுத்துடாதீங்க. நான் இருங்க, SU500 போயிட்டு ஹெல்த் ரிப்போர்ட் கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செலக்ட் இருக்கு. சிஸ்டம் செலக்ட்ல போயிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிளிக் பண்ணிட்டு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா சர்வீஸ் ரிமைண்டர் அப்படின்னு இருக்கு. இதை பாத்தீங்கன்னா இது வந்து நம்பர் ஆஃப் சர்வீஸ் டன் 8 இருக்கு. இப்ப இது எஸ் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆயிடும். அப்போ டபுள் என்ட்ரி ஆயிடும். ஆனா பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க வெறும் ஸ்கேன்ல மட்டும் பண்றீங்கன்னா பண்ணலாம். நான் ஆல்ரெடி மேனுவல்ல பண்ணி முடிச்சேன். இப்ப நான் நோ தான் கொடுக்கணும். ஏன்னா கிலோமீட்டர் பாருங்க 7950 காட்டுது. இப்ப இது கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கு? சர்வீஸ் ரிமைண்டர் ஆல்ரெடி நம்ம மேனுவல்லயே பண்ணிட்டோம். இப்ப எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. 69 தான் ஓடி இருக்கு. ஆனா நம்ம ஸ்கேன்ல போட்டு பண்ணும்போது என்ன காட்டுது? அது 79 லெஸ் தென் இருக்கா அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அப்போ ஸ்கேன்ல ஒரு டைப். இப்ப திருப்பி வேணா காட்டுறேங்க. அதே பேக் மாடல் வேண்டாம். மாடல் வந்து வெளில வந்துடலாம். இப்ப நம்ம மேனுவலா பண்ணிட்டதுனால நான் வந்து ஸ்கேன்ல வந்து இது பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணல. பட் எப்படி பண்றதுன்றத உங்களுக்கு காட்டுறேன். திருப்பி வந்து ஹெல்த் ரிப்போர்ட் வேண்டாம், சிஸ்டம் செலக்ட்ல போயிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதுல போயிடுறேன். அதுலயே போயிட்டு அதுல போனீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கா. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ல சர்வீஸ் ஆயில் ரீசெட் இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் 8. இப்போ முன்னாடி நம்ம ஸ்கேன் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா
7 காட்டும். அப்போ 69 லெஸ் தென் 69,500 இருக்கும். அப்போ அந்த டைம்ல எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா 7 8 ஆயிட்டு இருக்கும் நமக்கு. இப்ப பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம மேனுவலா பண்ணிட்டோம். இது எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி கிலோமீட்டர் பாத்துங்க, இந்த ஸ்கேன் கிலோமீட்டர் பாத்துங்க, 2 கிலோமீட்டரையும் செக் பண்ணி பாத்துக்குங்க. அதுக்கேத்த மாதிரி ரீசெட் பண்ணுங்க. அதான் இதுல 2 ஆப்ஷன். ஒன்னு மேனுவலா ஃபர்ஸ்ட் பண்ண ஆப்ஷன் ஒன்னு, அது மேனுவலா நம்ம பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஸ்கேன் மூலமா கனெக்ட் பண்ணி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டார் டெக்.